இளைஞர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். நேற்று சரிகமப்பா பார்த்தீங்களா? அதில் இனியா தேவயானி எவ்வளோ அழகாக பாடினாங்க இல்லையா? ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டுக்கு. அவங்க இந்த சரிகமப்பாவில் செலெக்ஷன் ஆகி வந்தப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க? தேவயானியின் ஒரு முயற்சியை பாராட்டினாங்க. பரவாயில்ல, தன்னுடைய மகள் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு முறையாக போட்டியில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று வெற்றி பெறணுமே தவிர நம்ம ரெக்கமெண்டேஷனில் பாடக்கூடாது அப்படின்னு எவ்வளோ ஒரு நல்ல குணம் அப்படின்னு பாராட்டினாங்க. அதே சமயத்தில் இனியாவிடம் அந்த அளவுக்கு வின்னர் ஆகிற அளவுக்கு குரல் வளமோ ஒரு திறமையோ பாடல் திறமையோ இல்லை. அவங்க இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, எப்படினாலும் செமிஃபைனல் கூட வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பாட்டு கொண்டு இருக்கவர்களின் பெரும்பான்மையான கருத்து அப்படி தானே இருந்தது. என்னுடைய கருத்தும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இப்பயும் அந்த 5 சேரில் ஒரு போவாங்க அப்படிங்கிறது ஷூர் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவங்க தன்னை செதுக்கிக்கிட்டே வராங்க. இந்த பாட்டை இனியா பாடினாங்களா? அவங்க ஆட்டமாக தேரோட்டமாக அந்த மியூசிக் வரும்பொழுதே ஆரம்பிக்கும் போதே என்னடா இந்த பாட்டை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது எப்படி இவங்க பாடுவாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப அழகாக பாடினாங்க. அது அவங்களுடைய முயற்சியை காட்டுது. நம்ம ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம், நாம் ஒரு பெரிய செலிப்ரிட்டியோட பொண்ணு அப்படிலாம் நினைக்காம அவங்க எவ்வளோ தூரம் தன்னை செதுக்கிக்கிறாங்க, அவ்வளோ தூரம் அவங்க அவங்களுடைய உழைப்பை போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஒரு வேளை ஆமை முயலை வென்ற கதையாக கூட அமையலாம். இன்னும் 2 சேர் இருக்குது. ஒருவேளை இனியா தேவயானி கூட அந்த சேரில் அமையும் வாய்ப்பு கிடைக்கலாம். முயற்சியின் வெற்றியை, முயற்சியின் பெருமையை உலகத்துக்கு தெரியும் விதமாக அது நடக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நண்பர்களே. பாய்.